ஸ்ருதி சொன்ன மாதிரி விஜயாவோட கொட்டத்த கண்டிப்பா அடக்கியே ஆகணும். அதுக்கு ரொம்ப நேரம் இல்லங்க. கூடிய சீக்கிரம் விஜயாவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணத்தான் போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அது எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏற்கனவே டான்ஸ் கிளாஸ்ல ஆல்ரெடி ஒரு லவ் போயிட்டுருக்குது இல்லையா? அதுல தான் வந்து கண்டிப்பா சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சிந்தாமணி பொம்பள என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில் போட்டியினால விஜயாவ நல்லாவே ஏத்தி விட்டுருச்சு. எங்க அத்தை வந்துட்டு ரொம்பவே என்னைய மதிக்கவே மாட்டாங்க. கீழ்த்தனமா நடத்துவாங்க. அவங்களோட கொட்டத்த அடுக்குறதுக்காக தான் நான் வந்து வெளியில போயிட்டு வேலை பார்க்குறேன், சம்பாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏத்தி விடவும், சும்மாவே விஜயா வந்து பயங்கரமா பரதம் ஆடுவாங்க. அதில சலங்கைய வேற அந்த பொம்பள கட்டி விட்டுருச்சா, பயங்கரமா இனி வீட்ல வந்து ஆடுவாங்கன்னு தெரியும். விஜயா வந்து அதே மாதிரி மீனா கிட்ட பயங்கரமா ஆடிர்றாங்க. "நீ எப்படி வேலைய பார்க்குறன்னு பார்க்குறோம்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிர்றாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, மீனாவ வேல பார்க்க விடாம தடுக்குறாங்க. எப்படியாவது இவ மண்டபத்துக்கு போயிட்டு, அந்த வேலைய டெக்கரேஷன் வேலைய நல்லபடியா முடிச்சா, கண்டிப்பா நம்மள மதிக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜய் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ அவங்கள வேலைக்கு போக விடாம பண்றாங்க. ஆனா ஸ்ருதி வந்துட்டு ஒரு ஃபோன் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அது மூலமா வீடியோ கால் பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. விஜயாவோட முகத்துல ஆடவே இல்ல. நம்ம முத்து வந்து விஜயா பண்ணது வந்து தெரியும் தான். வேணும்னு தான் இவங்க மீனாவ போக விடக்கூடாது அப்படின்றதுக்காக நடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். அதனாலேயே வந்து மீனா கிட்ட வந்து மாலையெல்லாம் போட்டு, "நீ வீட்ல இருந்த மாரியே நீ வேலையாட்கள வச்சு செஞ்ச பாத்தியா? அந்த டெக்கரேஷன் வந்து வேற லெவல்ல செஞ்சிருக்கிற. உன்னோட இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆயிருச்சு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வயிறெல்லாம் எரியிற இந்த விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா, டென்ஷனோட பார்வதி வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்த சிந்தாமணி பொம்பள என்ன பண்ணுதுன்னா, "என்னங்க நீங்க எவ்ளோ பெரிய டேலண்டானவங்க நீங்க. உங்க மருமகள வீட்ல இருந்து போக விடாம உங்களால பண்ண முடியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கீழ்த்தனமா பேசுது. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.